ஹாய் டாமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாக்கி ஃபிக்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் எஃபோர்ட்டோட வந்திருக்கேன். லவ் இஸ் பெயின் ஃபார் அஸ் ஜிக்குக்கோட எஃப்எஃப். சரிடா, வாங்க ரொம்ப லேட் பண்ணாமல் எஃப்எஃப்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிமின் அப்புறம் ஜங்குக் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஜோஸ்வா அண்ட் ஸ்கூப்ஸ். ஜிமினுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவங்க நேம் மினி. ஜங்குக்கோட தங்கச்சி ஜோவி. ஜோஸ்வா சிஸ்டர் நேம் ஜெஸா. ஸ்கூப் சிஸ்டர் நேம் ரியா. ஓகேடா, இப்போ ஸ்டார்டிங் சீன் ஜிமின் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜிமினோட அம்மா, ஹே மினி, மினி கேட்குதா இல்லையா? மினி எங்கே இருக்க? மாமா இங்கே தாம்மா இருக்கேன், ஏம்மா கத்துற? இந்தாடி நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன், போய் ஜோஷ்வா ஜங்குக் ஸ்கூப் வீட்டிலலாம் கொடுத்துட்டு வந்துரு. அம்மா நான் எப்படிம்மா போகிறது? அண்ணனை போக சொல்லுமா. உங்கள் அண்ணன் ஜிமின் அவன் போய் கொடுத்துட்டு தான் வேறு வேலை பார்க்குறான். அவன் தெருநாய் எங்கே ஊர் பொறுக்க போச்சுன்னே தெரில, காலையிலேருந்து ஆளை காணோம். அம்மா மினி என்ன பழக்கம் இது? அம்மா சொல்லி இப்படி சடைஞ்சிட்ருக்க. சரி கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மினியும் அந்த ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறா. ஃபஸ்ட்டு ஜோஸ்வா ஸ்கூப் வீட்டிலலாம் ஆன்ட்டி இருந்தாங்க, ஸ்வீட்டுன்னு கொடுத்துட்டு வந்துடுவா. அடுத்து ஜங்குக் வீட்டுக்கு தான் போகணும். அவள் ஹார்ட்டில் கையை வச்சுக்கிட்டு, அச்சோ நான் போகணுமா, ஐயோ நான் போகணுமா அப்படின்னு சினிங்கிட்டுருப்பா. அப்போ பின்னாடி இருந்து ரியா, எரும மாடு அப்படின்னு கூப்பிடுவா. யார் என்னை எருமன்னு கூப்பிட்றா அப்படின்னு திரும்பி பார்த்தா ரியா தான். என்ன ரியா, காலையிலே ஏன் நீ எரும மாடுன்னு திட்டுற? ஒன்று வீட்டுக்குள்ளே போ, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போ. என்ன நீ காலையில் வாட்ச்மேன் மாதிரி அவங்க வீட்டில் கவல் கற்றுட்ருக்க? ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க எங்கள் அம்மா. எனக்கு ஆல்ரெடி உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போய் வாங்கிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ மினியும் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறா. அங்கே ஜங்குக் அம்மா கத்திகிட்ருப்பாங்க, டே ஜங்குக் போய் கதவை திறறா, நான் இங்கே கிச்சனில் வேலையாக இருக்கேன். மா என்னம்மா சொல்கிற? ஜோவி திறக்க சொல்லுமா, அவங்கம்மா போனா. அப்போ காலையிலே நோட்டெல்லாம் அவங்க கடைக்கு போயிருக்கா அப்பா கூட, நீ போய் கதவை திறடா. மா என்னாலாம் முடியாது போம்மா. ஜங்குக் சரி சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வெறும் ட்ரௌசர் மட்டும்தான் போட்டிருப்பாரு. போய் கதவை திறந்தா மினி நின்றுட்டுருக்கோம். மினி ஜங்குக்கை பார்த்துட்டு அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திப்பா. ஏய் வாயை எதுக்குடி பொத்துற, கண்ணை பொத்தணுண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் அறக்க பறக்க ஓடி போய் டவல் எடுத்து அவர் மேலே போட்டுப்பார். என்ன வேணும்? ஸ்வீட் கொடுக்க வந்தேன். ஏன் உனக்கு கல்யாணமா? அம்மா செஞ்சாங்கன்னு கொடுக்க வந்தேன், ஆசை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மினியும் ஸ்வீட் கொடுத்துட்டு நான் வரேன் ஆண்டி அப்படின்னு வெளியிலேருந்தே கத்திட்டு போவா. ஜங்குக்கு அம்மா கூப்பிடுவாங்க, மினி மினி ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூப்பிடுவாங்க. ஜங்குக்கும் பார்ப்பான், என்னமா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் அவன் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவான் ஜோஸ்வாக்கு. டே மாப்பிள்ள எங்கடா இருக்க? இங்கே தான்டா பேஸ்கெட் பால் கோர்ட்டில் இருக்கேன், நீ வரலையா? இல்லை மாப்பிள்ள, எனக்கு புது படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதான் பார்த்துட்ருக்கேன். அதுவா அப்படின்ற மாதிரின்ட்டு அவங்க ஏதோ பேசிகிட்ருப்பாங்க. மினி இருந்துட்டு ஒட்டி கேட்டுட்ருப்பா பக்கத்தில் நின்று. அப்போ ஜங்குக்கம்மா, மினி உன்னை நான் இங்கே கூப்பிட்டேம்மா. வரேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மினியும் போயிடுவா. இந்த சைட் ஜோவி காமிச்சா. ஜோவின்ட்டு புக் ஷாப்பில் அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த நோட் எடுத்துக்கிட்டா. அது ஜோவி, நோட் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, படிக்கணும். அதெல்லாம் நான் படிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன். ரேங்க் கார்டு கொடுப்பாங்கல்ல நாளைக்கு, பார்த்துட்டு வச்சுக்கிறேன். ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜோவி, இல்லைப்பா டைம் ஆச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே இவங்க கிளம்பிடுவாங்க. இன்னொரு சைடு நம்ம ஜெஸ்ஸா கீழே அரிசி காய போட்டுட்ருப்பா. அப்போ ஜெஸ்ஸாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், யாரா நம்மளை குறுக்குறுன்னு பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பற்றி பார்ப்பா. ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. மனப்பிராந்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருப்பா. மேலேருந்து ஒரு ஜீவன் நம்ம ஜெஸ்ஸாவையும் குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு யாரும் இல்லை, அது ஸ்கூப்ஸ் தான். காஃபி குடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஜெஸ்ஸாவையே பார்த்துட்ருப்பாங்க. ஜெஸ்ஸாவும் உருட்டு நிமிர்ந்து பார்ப்பா. கரெக்டாக ஸ்கூப்பும் அவளை பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டு, ஐயோ இவன் ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜெஸ்ஸாவுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வரும். அப்போ அவங்க அம்மா வேறு கூப்பிடுவாங்க, ஜெஸ்ஸா எவ்வளோ நேரம் ஏண்டி உள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, வரம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளும் ஒரு மாதிரி ஸ்கூப்ஸை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு போவா. ஸ்கூப்பருன்ட்டு என்ன பார்த்தா சிரிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உலகத்துலேயே இல்லை. நம்ம ஸ்கூப் வீட்டில் காமிச்சா ரியாவை போட்டு அவங்க அப்பா மிதிச்சு எடுத்துகிட்ருப்பாரு. நைனா எதுக்கு அடிக்கிற? பாத்தியா லாங்குவேஜை பார்த்தியா, அப்பாவை நைனாங்கிறா. அப்பா எல்லாமே ஒரே மீனிங் தான்ப்பா, எதுக்குப்பா அடிக்கிற, சொல்லிட்டு அடிப்பா. உங்கள் டீச்சர் கால் பண்ணாங்க ரியா. அவள் எதுக்கு உனக்கு கால் பண்ணா?
அம்மா பார்த்துக்கோம்மா, இங்கே பாரு நாய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பெல்ட் எடுத்து விளாசிட்டு இருப்பாரு. "பா சொல்லிட்டடிப்பா, என்ன நீயும் ஜோவியும் சேர்ந்து ரெஸ்ட் ரூமில் என்னமோ அசிங்க அசிங்கமாக எழுதுனீங்களாம்மா, எனக்கு கால் வந்திருக்கு, படிக்க வேற மாட்டேறியாம்மா எனக்கு ரியா" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பா அடிக்க போவாங்க. ரியாவை அவங்க அம்மா தான் வந்து காப்பாற்றி விடுவாங்க. ஏங்க வயசுக்கு அந்த பிள்ளைய அடிக்கலாமாங்க? அவள் என்னடி நீ கொடுக்குற செல்லத்தில் தான் அவள் அப்படி இருக்கா, அதெல்லாம் என் பொண்ணு படிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்ருப்பாங்க. ரியா இருந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து கத்துவா, "பா என்ன மட்டும் சொல்கிறல்லப்பா, உன் பையனை பாருப்பா முதல்ல." என் பையனுக்கு என்ன, ஸ்கூப்ஸ் தங்கமான பையன், அவன் இப்போ கூட மொட்டை மாடியில் நின்று படிச்சுட்டு இருப்பான், கிழிச்சிட்டு இருப்பான். என்னது ஆமாம் இது ஆமாப்பா அப்படின்ற மாதிரி வந்து ரியா உளறி தள்ளிட்டு இருப்பா. இப்போ ரியா அம்மாவும், ஏன் ஸ்கூப் ரூம்குள்ளெல்லாம் உட்காந்து படிக்க மாட்டானா, மொட்டை மாடியில் போய் தான் படிக்கணுமா, இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து முறைப்பாங்க ரியா அம்மா. இப்போ எதுக்கு என்னைய முறைச்சிட்ருக்க, பிள்ளை மேலே கை வச்சிங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நல்லா மிரட்டி விட்டுட்டு போவான். ரியா வந்து கொக்காணி கழிச்சிட்ருப்பா அவங்க அப்பாக்கே, முடிஞ்ச அடிப்பான் முடிஞ்ச அடிப்பான்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருப்பா. உங்கள் அம்மா கொடுக்குற செல்லம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் டென்ஷனில் உட்காந்துட்ருப்பாரு. மேலே வந்து நம்ம ரியாமா ஸ்கூப்ஸை பார்த்துட்ருப்பாங்க. அவன் காஃபி கப்பில் காஃபி குடிச்சிக்கிட்டே கீழேவே எட்டி பார்த்துட்ருப்பான். ஏன்னா நம்ம ஜெஸ்ஸா தான் கீழே இருக்காங்களே, அவன் காஃபி குடிச்சிக்கிட்டே பார்த்துட்ருப்பானா. அப்போ அவங்க அம்மா பின்னாடி வந்து ஸ்கூப்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு அது காதுலேயே விழுகாது. ரியா அம்மா ஸ்கூப் மண்டியிலே அடிச்சுட்டு, ஏண்டா காலியாக இருக்க காஃபி கப் எதுக்குடா இவ்வளோ நேரம் நக்கிட்டு இருக்க, மோ கும்முன்னு இருமோ. அப்போ ஜெஸ்ஸா அதை கேட்டு சிரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவா. மா என்னமோ பிரச்சனை, இப்போ எதுக்குமா என் இமேஜை டேமேஜ் பண்ணிகிட்ருக்க, இல்லை கேட்டேன் காஃபி வேணும்னா கேட்டிருக்கலாம், நான் போட்டு கொடுத்துருப்பேன், எதுக்குடா வெறும் காஃபி கப்பை குடிச்சிட்ருக்க, சொன்னால் புரியாது, என்னம்மா விஷயம், கீழே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து ஸ்கூப்ஸை வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சைட் பேஸ்கெட் பால் கோர்ட் கிட்ட காமிச்சா ஜிமினும் ஜோஷுவாவும் தான் பேசிக்கிட்டே பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த வழியாக தான் நம்ம ஜோவியும் அவங்க அப்பாவும் பைக்கில் போயிட்டுருப்பாங்க. அதை ஜிமின் பார்ப்பான். பார்த்துட்டு என் ஃபிகர் இவன் தள்ளிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஜோஸ்வா கேட்பான், டேய் அது அவங்க அப்பாடா, டேய் இருந்தாலும் எப்பட்றா, நானும் அவன் பின்னாடி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு போகிறேன், பார்க்கவே மாட்றாடா, அதனால தான் பார்க்க மாட்றா, நீ கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுடா, நாளையிலேருந்து நம்ம டீசெண்டாக பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க லைஃப்லாம் அவங்க ஆளை சும்மா பார்த்துட்டு சைட் அடிச்சிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் சரியான ரணகலமாக இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டே இடிஞ்சு விழுந்துடும், அந்த லெவலுக்கு கத்திகிட்டு இருப்பாங்க. என்ன விஷயம்னா ரேங்க் கார்டு வந்திருக்கும். ரியா வீட்டில் தான் அவங்க அப்பா தாமு தூமுன்னு குதிச்சிட்ருப்பாரு. அப்பா அப்பா பார்த்துப்பா போய் சேர்ந்துட போகிற, ரியா நீ வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பா பெல்ட் வச்சுட்டு நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் அடிப்பீங்க நான் வரணுமா அப்படின்ற மாதிரி அவள் வந்து அவங்க அப்பாட்டியே ஃபன் பண்ணிகிட்ருப்பா. இந்த சைடு மினி வீட்டில் காமிச்சா, என்ன மினி மார்க் இது, என்னம்மா இது, அம்மா மேக்ஸ் மட்டும்தாம்மா வரல, மற்றதுலலாம் நல்ல மார்க்கு தாம்மா, மேக்ஸ் வரலன்னா இப்படி வந்து நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது சொல்ல முடியுமா, அம்மா நான் அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தேம்மா, அப்பாட்ட சொல்லாதம்மா, அதெல்லாம் தெரியாது, அப்பா வந்து அவன் ரேங்க் கார்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே கத்திகிட்ருப்பாங்க. இந்த சைடு ஜெஸ்ஸாவை காமிச்சா அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா கத்திகிட்ருப்பார், உன்னை நான் இதுக்கு தான் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன்னா, என்ன மார்க் இது, இதை நான் எப்படி வெளியில் 4 பேர்த்துக்கிட்ட சொல்ல முடியும், பா நீங்கள் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணும்னு நான் மார்க் எடுக்க முடியுமா, அடித்து போடுவேன் ஜெஸ்ஸா, என்ன பேச்சு இது அப்படின்னு அவங்க அம்மா வேறு கத்துவாங்க. மா என்னம்மா நான் தான் சொல்கிறேன்லம்மா என்னை டியூஷன் வைங்கன்னு, டியூஷனும் வைக்க மாட்டீங்க, அப்புறம் படிக்கவும் மாட்டேனே, என்னம்மா இது, ஜெஸ்ஸாவோட அம்மா இருந்துட்டு, அவள் தான் சொல்கிறாள்லங்க டியூஷன் தான் வைப்போம்ல, அதுக்கப்புறம் மார்க் வரலன்னா பார்த்துக்கலாம், சரி அடுத்த எக்ஸாம்லேருந்து நல்ல மார்க் வரணும், நான் உனக்கு டியூஷன் சேர்த்தி விட்றேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஜெஸ்ஸா வீட்டில் ஓகே. இந்த சைடு ஜோவி வீட்டில் காமிச்சா அவங்க அப்பா இருந்துட்டு ஜோவிட்ட, என்ன மார்க் இது ஜோவி, கண்ணு தெரியலையாப்பா, நல்ல மார்க் தான்ப்பா, ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு சப்ஜெக்டில் போச்சுல்ல அப்படின்ற மாதிரி அவள் வந்து எகத்தாளமாக பேசுவாள். ஒரு சப்ஜெக்டில் தான் பாஸ் ஆகிருக்க அப்படின்னு அவங்க அப்பா வேற ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோவி இருந்துட்டு, அப்பா இன்னைக்கு அண்ணாக்கும் ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்க, அதை எட்டு வரட்டா, ஜோவி அப்பா நீயே இந்த லட்சணம் அந்த தருதலை அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜங்குக்கு அப்போ தான் விசில் அடிச்சுக்கிட்டே வந்துட்டுருப்பார் வீட்டுக்குள்ளே பேஸ்கெட் பாலை சுற்றிட்டு, இதா வந்துருச்சுல ஊர் பொறுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து ஜங்குக்கு பார்த்து எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பார். ஜங்குக்கு வேறு அவங்க அம்மாட்ட கத்துவா,
மா இந்த ஆள் எதுக்கும்மா சும்மா என்னையவே நெய் நச நசன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னவாமாம்மா? அப்பாவுக்கு குடுக்குற மரியாதையாடி இது அப்படின்னு அவங்க அம்மாட்ட ஏதோ தூது போகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜோவி நைஸா அதான் கேளுங்கப்பா அப்படியே எனக்கு சைனை போட்டுருங்கப்பா அப்படின்ன மாதிரி சைடு கேப்பில் சைனை போட்டுட்டு வந்துடும். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா டேய் உன்னோட ரேங்க் கார்டு எட்டு வா. அம்மா ரேங்க் கார்டெல்லாம் 12th கொடுக்க மாட்டாங்கம்மா. ஜோவி சொல்லிட்டா கொண்டு வா அவளை அப்படின்ன மாதிரி ஜோவி மறைச்சிட்ருப்பா. ஜோவின்ட்டு வரட்டானா உடன் டெரஸ் ஓடிடுவா. இவர் என்ன சும்மா கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் படிக்கும்போது மட்டும் என்ன ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தார். இப்போவே இவ்வளோ ப்ரெஷர்லாம் போடக்கூடாது, நாங்களாம் குழந்தைங்க தானே அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டு கத்திகிட்ருப்பா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், எங்கே குழந்த உங்கள் ஃபேஸை காட்டுங்க அப்படிம்பாங்க. இவன் யார்ரா ஜோக்கர் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜிமின் தான். ஓ நான் உனக்கு ஜோக்கரா? ஜிமின் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ வாய் கொளருது? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இது என்ன உன் டெரஸா? இல்லை அப்புறம் எதுக்கு கேட்குற? ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டி கீழே இறங்கலான்னு போவா. ஜிமின் கையை பிடிச்சிட்டு என்ன வீட்டில் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு புகழ்ந்தாங்களோ? இல்லை ஜிமின் உங்கள் வீட்டு அளவுக்கெல்லாம் புகழல. நீங்கள் ரேங்க் கார்டு காமிச்சிங்களா? ஏய் ரேங்க் கார்டெலாம் கொடுத்தாங்கன்னே எங்கள் வீட்டில் தெரியாது சொல்லிடாத. இது போதும் எனக்கு இது போதுமே அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவள் ஓடி போய் ஜிமின் வீட்டில் நிற்பா. மினி அப்போ தான் திட்டு வாங்கிட்டு வெளியில் வருவா. மினியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மினி அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க அம்மா ஷாக்காகி இவ எதுக்கு இப்படி கத்துறா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? 12th ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்க. ஜிமின் ப்ரோ வருது வாங்கி பார்த்தீங்களா? என்னம்மா சொல்கிறேன்? என்கிட்ட அவள் சொல்லவே இல்லை. வாங்கி பாருங்கள், இப்போ தான் எங்கள் அண்ணனை போட்டு கொடுத்துட்டு வந்தேன், இருங்க எல்லா வீட்லேயும் போய் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு ஜோவி அல்பத்தனமாக எல்லா வீட்லேயும் ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்க ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சைடு ஜோஸ்வா வீட்டில் காமிச்சா அவங்க 4 பேர் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜோஸ்வா அம்மா அப்பா ஜெஸா. அப்போ ஜோஸ்வா அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி ஜெஸாவை நான் டியூஷன் சேர்த்தி விட போகிறேன்டா. சேர்த்தி விட்டுக்கோங்க. அதையும் என்கிட்ட சொல்கிறீங்க? அவன் அண்ணன் தானே நீ? ஆமாம். அவள் கூட நீ தான் பத்திரமா போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். அவன் உன் மார்க்கும் பார்த்தேன் சார், உங்கள் மார்க்கும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. 2 பேரும் நாளையிலேருந்து டியூஷன் போயிட்டு போகிறீங்க. அப்பா என்னப்பா இது குழந்தத்தனமா? நான் 12th ஜோஸ்வா போய் டியூஷன் சேர்ந்தா சீச்சி என்னடா என்னடா அப்படின்ன மாதிரி அவங்க அப்பா முறைப்பார். பா இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்ப்பா, என்னாலலாம் டியூஷன் போக முடியாது. எனக்கு தெரியாது ஜோஷ்வா. ஜெஸா நீயாச்சும் உங்கள் அண்ணாச்சு, உங்கள் அண்ணா வரேன்னா நீ டியூஷன் போ. அண்ணா அண்ணா வா நான் போகலாம் அப்படின்ன மாதிரின்ட்டு ஜெஸா வர ஜோஷ்வா கையை போட்டு பிணைஞ்சிட்ருப்பா. உனக்கு வேணா நீ போடி, என்னையெல்லாம் போட்டு அச்ச பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ன மாதிரி அவனும் ரூம்குள்ளே போயிடுவான். ஜெஸா இருந்துட்டு சிரிச்சிட்ருப்பா. உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து பால்கனியில் போய் நின்றுட்டுருப்பா. பக்கத்து பால்கனி தான் ரியா வீடு. ரியா மார்க் ஷீட் வீட்டில் காமிச்சியா? காமிச்சானே அப்படின்ன மாதிரி சொல்லுவாள். எதுவும் சொல்லலையா? சேச்சே திட்டவெல்லாம் இல்லடி, ஒரே அடி தான் அப்படின்ன மாதிரி அவங்க சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ ஜெஸா நான் டியூஷன் போகிறேன், நீ என் கூட வரியா? சீ டியூஷனா? குழந்தத்தனமா? சை நான்லாம் வரமாட்டேன். எப்போ இருந்துடி நல்ல பிள்ளையான? ரியா எங்கள் அண்ணனும் வரானாம்மா. என்னது ஜோஷுவா வரானா? ஆமாம், அவன் தான் அவனை கூப்பிட சொன்னான். சரி நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுறேன், ரியாவுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காதாம்மா, டியூஷன் வரலையாம்மான்னு. ஏய் 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 நம்ம வந்து 10th படிக்கிறோம், எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கணும், நான் டியூஷன் வரேன், நீ போய் எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரியா அவள் வீட்டுக்குள்ளே போயிடுவா. இந்த சைடு நம்ம ஜெஸ்ஸாரின்ட்டு ஜோஷுவாவை பார்த்துட்டு, அண்ணா அப்போ நீ டியூஷன் வரல அப்படி தானே? ஆமாம் நான் வரல. சரி நான் ரியாட்ட சொல்லிடுறேன். என்னது ரியாவா? இல்லைண்ணா ரியாவும் நானும் தான் டியூஷன் போகிறோம், அவளும் உங்களை கூப்பிட சொன்னான், நீ வரலேன்ட்டல, நான் போய் சொல்லிடுறேன். ஏய் 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 நான் வந்து யார் உனக்கு? எனக்கு அண்ணா, உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கணும்ல? ஆமாம், இப்போ நானும் டியூஷன் வரேன்டி அப்படின்ற மாதிரி இங்கே ஜெஸா ஒரு நல்ல ஒரு வில்லத்தனமான வேலையை பார்த்து விட்ருவோம். அதர் சைடு இந்த அம்மாஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெஸா அம்மா சொல்லுவாங்க, மார்க்கெல்லாம் பார்த்தீங்களா பசங்களோடது எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதுக்கு தான் நம்ம படிக்க வைக்கிறோமா? அப்போ ரியா அம்மாவும் சொல்லுவாங்க, அதுதான் பாருங்களேன் நான் ரியாவை டியூஷன் சேர்த்து விட போகிறேன். ஏய் நானும் ஜெஸ்ஸாவை டியூஷன் சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜோவி அம்மா கேட்பாங்க, டியூஷன் சேர்த்து விட போகிறீங்களா? ஏன்? அப்புறம் 10th நல்ல மார்க் எடுக்கணும்ல, பசங்க வேறு 12th, இதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் இயர் ஸ்கூலு, நல்ல மார்க் எடுத்தால் தானே நல்ல காலேஜ் போக முடியும், அதான். அப்போ நானும் ஜோவி ஜங்குக்கி டியூஷன் சேர்த்து விட்டுறேன். அப்புறம் மினி அம்மா நீங்கள் எப்படி? இல்லை புள்ள மேக்ஸில் மட்டும்தான் வீக்கு, அவள் வீட்லேயே உட்காந்து படிச்சுப்பா,
அதெல்லாம் இல்லைங்க. எல்லாரும் டியூஷன் போறோம். மினி மட்டும் வீட்ல இருக்கணுமா? இல்ல, இல்ல. நீங்களும் வந்து மினி டியூஷன் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு மினியோட அம்மா மண்டைய கழுவி விட்டுருவாங்க. மினி வீட்லனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க அம்மாவும், அப்பாவும். மினி வெளியிலயே விட மாட்டாங்க. அதனால தான் அவங்க அம்மா யோசிப்பாங்க. இல்ல நான் மினி அப்பாட்ட சொல்லிட்டு கேட்டுட்டு உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்ற மாரின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஜோவி வீட்ல காமிச்சா, ஜோவி அம்மா சொல்லுவாங்க, "ஏய் நாளையிலருந்து நீ டியூஷன் போறடி." "ம்மா என்னம்மா சொல்ற? டியூஷன்லாம் போ முடியாதும்மா." "ஏய் எல்லாருமே போறாங்க. உனக்கு மட்டும் என்ன போறதுக்கு கேடு?" "ம்மா என்னம்மாப்பா பேசுற? போம்மா நான்லாம் டியூஷன் போமாட்டேன்." "ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க ஜெஸ்ஸா போறா, ரியா போறா." "எது ரியா போறாளா? அவ எப்ப நல்ல பிள்ளையானா? நீ மட்டும் தருதலையா இரு. அவ நல்ல பிள்ளையாயிட்டா, அவ எப்ப நல்ல பிள்ளையானான்னு அவளையும் தருதலையாக்காத." "ம்மா எனக்கு கெடுக்கிறதே அவதாம்மா. மூஞ்சி நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்ருக்க." அப்படின்ற மாரி அவங்க அம்மா ஜோவிய திட்டிட்டு, இந்த மாரி எல்லாரும் டியூஷன் போறாங்க. எல்லாரும்னா யார் யார் போறாங்க? மினி, ஜிமின், ரியா, ஸ்கூப்ஸு, ஜோஷ்வா, ஜெஸா இவங்க எல்லாரும் போறாங்க. "அம்மா எல்லாருமே போறாங்கன்னா, அப்ப நானும் போறேன்ம்மா. படிக்கிறதுக்கு தான் போறேன் சரியா? அங்க போய் ஆட்டம் கட்டிட்டு இருக்காத." அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஜோவிட்ட சொல்லுவாங்க. அப்ப ஜோவி வந்துட்டு, "அம்மா ஜங்குக் அண்ணன் எப்படிம்மா வருவான்? அவன் ஸ்கூலுக்கு போறதே பெருசு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஜங்குக் அம்மா ஜங்குக் ரூம போய் தட்டுவாங்க. ஜங்குக் இருந்துட்டு வெளியில வருவான். "என்னம்மா பிரச்சனை உனக்கு?" "டேய் நாளைக்கு டியூஷன் இருக்கு போயிட்டு வந்துரு." "என்னம்மா சொல்ற? என்னால போ முடியாதும்மா. எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு." "ஏய் எல்லாரும் போறாங்க. நீயும் போய் தான் ஆகணும்." "எல்லாரும் போனா நான் போகணுமா?" "ஆமா கண்டிப்பா போகணும். இல்லைன்னா அப்பாட்ட சொல்லிருவேன். உனக்கு பாக்கெட் மணியே கிடையாது." "சரி போய் தொலையறேன். என்ன பண்ணுறது?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இங்கேருந்து எல்லார் வீட்லேயும் ஓகே ஆயிரும் டியூஷன் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் எல்லாம் ஸ்கூல் விட்டுட்டு ரெடியாகி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோஸ் அவங்கவுங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நின்றுட்டுருப்பாங்க. ஜங்குக்கு, ஜிமினி, ஜோஸ்வா, ஸ்கூப்ஸு அவங்க தங்கச்சியெலாம் பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு வந்து, "ஏ ஜோவி எவ்வளோ நேரம் பண்ணுவ? இருடா வரேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோவியும் வந்து நல்லா மினுக்கிட்டு வருவாளா. "ஏய் எங்கே டியூஷன் தானே போகிற?" "ஆமாம் டியூஷன் தான் போகிறேன்." "அதுக்கு எதுக்கு இவ்வளோ மினுக்கல்?" "ஏய் உனக்கு பொறாமடா." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு ஜோவி வந்து ஜங்குக் கூட போயிடுவா. ஜிமின் கூட மினி போவா. ஜோஷ்வா கூட செஸ்ஸா போவா. ஸ்கூப் கூட ரியா. அவங்க எல்லாம் வந்து அவங்க டியூஷன் போய் ரீச் ஆயிடுவாங்க. அப்போ ஜோஷ்வா ஜெஸ்ஸாவை பார்த்துட்டு, ஜெஸ்ஸா நீ டியூஷன் உள்ள போ. இன்னும் ஒரு ஆள் வரணும். அவனை கூட்டிகிட்டு நான் வரேன்." "யாருண்ணா?" "நீ போ." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெளியில் நின்றுட்டுருப்பான். இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் டியூஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ ஜிமின் ஜோஷ்வாவை பார்த்துட்டு, "என்னடா அவன் இன்னும் ஆளை காணோம். இருடா வருவான்." அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பர்சனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக அங்கேருந்து, "டேய் மச்சான்." அப்படின்ற மாதிரி கத்திகிட்டே வருவான். ஜங்குக்கு அவன் மண்டையிலே அடிச்சுட்டு, அவனுக்கு இவ்வளோ நேரமாடா வர்றதுக்கு?" "சி என்னடா இது பழம் மாதிரி வந்திருக்க?" "டேய் என்னடா பண்ணுறது? டியூஷன் போகிறேன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா பாரு நல்லா இன்லாம் பண்ணி வலிச்சு தலையை சீவி பட்டை போட்டு அனுப்பியிருக்காங்க." "மச்சான் காமெடியாக இருக்குடா நிற்கே." அப்படின்னு வந்து நம்ம ஸ்கூப் சொல்லுவான். "டேய் ஸ்கூப்பு கம்முன்னு இருடா நானே எரிச்சலில் இருக்கேன். நான்லாம் ஸ்கூலுக்கு வரதே பெருசு. என்னைய போய் டியூஷன் வர வைக்கிறீங்களேடா." "டேய் டியூஷன் மேம் யாருன்னு தெரியுமா?" "யார் மச்சான்?" "அதான் நமக்கு 8th 9th ஒரு மேம் வந்தாங்களே மலர் மேம்." "மச்சான் உண்மையாவா?" "ஆமாண்டா நிக்கே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ வராமல் எப்படி நாங்கள் மலர் மேம் போய் பார்ப்போம்." "சரி வாடா எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க ப்ளேஸில் போய் உட்காந்துப்பாங்க. 10th தனியாக 12th தனியாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் தென் நிக்கு யாருன்னா இவங்க 4 பேர்த்தோட ஃப்ரெண்டு. திக் ஃப்ரெண்டு தான் நிக்கு. ஸோ எல்லாம் அவங்க டியூஷன்லலாம் உட்காந்து லெசன்லாம் கவனிச்சிட்ருப்பாங்க. அப்போ ஜோவி ரியாட்ட போய், "டேய் மச்சான்." "என்னடா?" "மச்சான் என்னடா நம்மளை தனியாக அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கு தான் டியூஷன் வந்தோமா?" "அதான்டா வயித்தெரிச்சலாக இருக்குது. நானும் என் கண்ணு முன்னாடி ஜோஸ்வா உட்காருவான். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கலான்னு நினச்சா, நம்ம ஒரு மூலையில் உட்காந்துருக்கோம். அவன் ஒரு மூலையில் உட்காந்துருக்கான். அவனை எட்டி பார்த்து எட்டி பார்த்தே என் கழுத்து சுளுக்குது." இந்த சைடு ஜெஸ்ஸா இருந்துட்டு மினிகிட்ட போய், "ஏய் மினி சொல்லிடி. உங்கள் அப்பா தான் ஸ்ட்ரிக்டாச்சே உன்னை எப்படி டியூஷன் விட்டாரு?" "அது ஏன்டி கேட்குற? நான் அவர் கையில் காலில் விழுந்து வந்திருக்கேன். மார்க் மட்டும் எடுக்கலை அவ்வளோதான்." "சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம் ஜங்குக்கு என்ன உன்னையவே பார்த்துட்ருக்காரு? என்ன சொல்கிற?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மினி இருந்துட்டு டப்புன்னு பார்ப்பாளா. டப்புன்னு பார்க்காத." அப்படின்னு ஜெஸ்ஸா சொல்ல வரதுக்குள்ளே அவள் டப்புன்னு பார்த்துருவா. ஜங்குக்கு இருந்துட்டு அப்பயும் மினி தான் பார்த்துட்ருப்பாங்க. மினி இருந்துட்டு,
என்னடி நான் பார்த்தாலும் இவன் என்ன பார்க்குறான். தெரியலையே அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜெஸ்ஸா கிண்டல் பண்ணிட்டுருப்பா. ஓஹோ! ரூட் அப்படி போகுதா? ஏய் ஜெஸ்ஸா கம்முனு இரு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. ஜங்குக் வெறிக்க வெறிக்க மினிய பார்த்துட்டு இருக்கிறது ஜிமின் பார்ப்பான். டேய் யாரடா பார்க்குற? அப்படின்ற மாரின்ட்டு கேட்கும்போது, மச்சான் அங்கே பார்றா அந்த மிஸ்ஸை பார்றா அப்படின்ற மாரின்ட்டு ஜங்குக் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருவான். ஒரு வாய்ஸ், மே ஐ கம் இன் மேம்? ஏய் ஜாக்சன் இவ்வளோ லேட்டாக வருவீங்களா? மேம் டிராஃபிக் மேம். எது பக்கத்து தெருவுலேருந்து இங்கே வரதுக்கு உனக்கு டிராஃபிக்கா? பனீக், டேய் மச்சான் ஜங்குக்கு அது ஜாக்சன் கேங்கு தானே? அவனுங்க என்னடா இங்கே பண்ணுறானுங்க அப்படின்னு ஜங்குக்கும் வந்து முறைச்சி பார்த்துட்ருப்பான். ஜாக்சன் அப்போ தான் அங்கே ஜங்குக்கு இருக்கிறதே கவனிப்பான். பார்த்துட்டு, பார்றா புத்தக புழுங்கெல்லாம் நம்ம டியூஷன் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா. ஜிமின்னுட்டு, டேய் அவனுக்கும் சுன்னியில் கண்டோன்னு நினைக்கிறேன், இப்போ என்கிட்ட வாங்க போகிறான் அப்படின்ற மாதிரின்ட்டு எல்லாம் வந்து ஜாக்சன் கேங்க அவங்க கலாய்க்க, ஜங்குக்கு இவங்க கலாய்க்கன்னு அப்படி போயிட்டுருக்கோம். அப்போ கரெக்டாக டியூஷனும் முடிஞ்சிடும். இப்போ வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் அவங்க ஃபோனை பேஸ்கெட்டில் வச்சுருப்பாங்க. இந்த சைடு வந்துட்டு இப்போ டியூஷன் முடிஞ்சிருச்சுல, எல்லோரும் அவங்கவுங்க ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜாக்சன் பக்கத்தில் ஜங்குக் ஃபோன் இருக்கிறத பார்ப்பான். பார்த்துட்டு ஜங்குக் ஃபோன் ஆன் பண்ணால் அதில் மினி ஃபோட்டோ வால்பேப்பராக இருக்கும். பார்த்தா இவனுக்கு நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுதான் இவனுக்கும் வேணும்ல, சின்ன வயசுலேருந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரின்ட்டு ஜாக்சன் வந்து ஜங்குக் ஃபோனையவே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருப்பான். ஜங்குக் டேய் அடுத்தவன் ஃபோன் மேலே எதுக்குடா ஆசைப்பட்றீங்க? இந்த மாதிரி எச்சத்தனமாலாம் இருக்கக்கூடாதுடா ஜிமினு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் அவன் ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவான். கரெக்டாக மினி, ஜெஸ்ஸா, ஜோவி, ரியாலாம் அவங்க ஃபோன் எடுக்க வருவாங்க. அப்போ ஜாக்சன் மினி கையை பிடிச்சிட்டு, அப்புறம் மினி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பானா. மினி அண்ணா கையை விடுங்க. ஏய் அண்ணாவா? என்ன மினி என்னை பார்த்தா அண்ணா மாதிரியா இருக்கும் உனக்கு? அண்ணா அண்ணா விடுங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அவள் வந்து கத்திகிட்ருப்பா. இந்த சைடுன்ட்டு நிற்க அப்போ தான் அவன் ஃபோன் எடுக்க வரும்போது, டே மச்சான் ஜேகே அப்படின்ற மாதிரி கத்துவான். பார்த்தா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஜங்குக் திரும்பி பார்த்தா, அங்கே ஜாக்சன் மினி கை பிடிச்சிட்ருக்கிறது. ஜங்குக் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுவான். பார்த்தா டேய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு ஜாக்சன் ஒரே அடி தான் கன்னத்தில். அவனுக்காக வாயிலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். மினி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஜோவி ஜங்குக்கு அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஐயையோ அவ்வளோதான் இனி இவனெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏ ரியா வா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியாவையே ஜெஸ்ஸாவையே இழுத்துட்டு போயிடுவா. மினியை கூப்பிடுவா. மினி ஏய் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன போகிறீங்க? அவ்வளோதான் இதுக்கு வந்து நாள் சரியில்லை இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஜோவி சொல்லிட்டு கிளம்பிடும். இந்த சைடு மினி கத்துவா, ஜங்குக்கு அடிக்காதீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிமின் அப்போ தான் திரும்பி பார்ப்பான். என்ன இவனுங்க சண்டை போட்டுட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோஷுவும் ஜிமினும் வருவாங்க. கரெக்டாக மினி ஜாக்சன்கிட்ட போய், நீங்களாச்சும் சண்டை போடாமல் இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்ருப்பா. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அவனுக்கு அதுக்கு மேலே டென்ஷன் ஆயிடும். மினி இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு மினிக்கு கன்னத்துலேயே ஒரு அப்பு தான். மினி கண் கலங்கி பார்த்துட்ருப்பா. ஏய் உனக்காக தானே பேசிகிட்டு இருக்க, நீ போய் அவ கையை பிடிக்கிற? பார்த்தா உனக்காக சண்டை போட வந்தாங்க என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி போயிடுவான். இந்த சைடு ஜிம்மினுக்கு சரியான டென்ஷன் ஆயிடும். ஏன் தங்கச்சி எப்பட்றா அவன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட சண்டைக்கு போவானா. ஜோஷ்வாவும் ஸ்கூப்ஸும் தான், டே விட்றா அவனே கோவத்தில் இருக்கான், பார்த்தா கோவத்தில் இருந்தால் என் தங்கச்சி அடிப்பானா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முறைச்சிட்ருப்பான். அவன் டென்ஷனில் ஜோவியை விட்டுட்டு போயிடுவான். இந்த சைடு மினியும் அழுதுகிட்டு இருக்கும். ஐயையோ கண்ணும் வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜோவி இழுத்துக்கிட்டே வருவா. நான் சொன்னேனா மூடிட்டு என் கூட வந்திருக்கலாம்ல சரி வா அப்படின்னு வந்து மினியும் ஜோவியும் வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அப்போ ஜிமின்ட்டு ஜோவியை பார்த்து முறைச்சிட்ருப்பான். ஏய் இப்போ எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிற? உங்கள் அண்ணன் எதுக்கு என் தங்கச்சி அடித்தான், நீ அதை அவன்கிட்ட தான் கேட்கணும். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் ஜோவி அடிக்க போவானா. ஜோவி கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நான் மினி மாதிரி அப்பாவி இல்லை அடித்தா வாங்குறதுக்கு, சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காது அப்படின்னு ஜோவி கத்திகிட்ருப்பா. இப்போ ஜெஸ்ஸா ஜோவியை பார்த்துட்டு, ஏய் உங்கள் அண்ணன் போயிட்டான் நீ யார் கூட போவ? போயிட்டானா? போச்சு நான் நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவள் நின்றுட்டுருப்பா. ரியா கூப்பிடுவா, நீ வேணா எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜோஷ்வாருன்ட்டு, அந்த வண்டியில் எப்படி 3 பேர் உட்காருவீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ ரியா
இல்லை எனக்கு ஜோவி கூட வரணும்னு ஆசையாக இருக்குது, நான் ஜோவி கூட வரேன் நீ. அப்போ ஜோவி என் பைக்கில் நீ உக்காந்துக்கோ, ரியா நீயும் வா நம்ம 3 பேர் போகலாம். டேய் அண்ணா அப்போ நான் ஜெஸ்ஸா நீ ஸ்கூப்ஸ் கூட வந்துடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜெஸ்ஸாருன்ட்டு அண்ணன் நம்பி வந்தேன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா. ஸ்கூப்ஸுன்ட்டு வா ஜெஸ்ஸா நான் உன்னை கூப்பிட்டு போய் விட்டுறேன். இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோஷ்வா, ரியா, ஜோவி 3 பேர் ஒரு பைக்கில் போயிடுவாங்க. ஜிமினும் மினியும் போயிடுவாங்க. ஸ்கூப்ஸும் ஜெஸ்ஸாவும் வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஜெஸ்ஸா ஐஸ்கிரீம் ஷாப்பையவே வந்து வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருப்பா. ஸ்கூப் அதை பார்த்துட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பான். இல்லை சும்மா பார்த்தேன். இல்லை இல்லை நீ பார்க்குறத பார்த்தாலே தெரியுது, வா நான் வேணால் வாங்கி தரட்டா. இல்லை இல்லை உங்களுக்கு ஏன் செலவு, நான் அண்ணா கூட வரும்போது வாங்கிக்கிறேன். ஏன் நாங்கள்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எவ்வளோ கம்பல் பண்ணுறதுனால நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜெஸாவும் ஸ்கூப்ஸும் ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஜங்குக்கும் இங்கே டென்ஷனாக வீட்டுக்குள்ளே போவானா. அப்போ ஜங்குக்கு அம்மா கேட்பாங்க, எங்கடா ஜோவி? அப்போ தான் ஜங்குக்கு ஞாபகம் வரும், ஐயையோ அவளை கூட்டிகிட்டு வரலையேன்னு. அம்மா அது அவள் நடந்து வந்துட்டுருக்காம்மா. டேய் அவன் நடந்து வர்றதுக்கா நான் உன்னையும் கூட அனுப்பி விட்டேன். அவள் தாம்மா வரேன்னு சொன்னான், நான் கூப்பிட்டேன் அவன் வரலேன்ட்டா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது. சரி என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் போயிடுவாங்க. இங்கே எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க. ஜோஷ்வா, ரியா, ஜோவி, அப்புறம் ஜிமி, மினி எல்லாம் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வருவாங்க. அப்புறமேட்டு ஜோஷ்வா வந்துட்டு பார்ப்பான், என்ன இன்னும் ஜெஸாவி ஸ்கூப்ஸையும் காணோம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாளா. ஜோவி இருந்துட்டு பஞ்சே நெருப்பி பக்கத்தில் வச்சா பற்றிக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி முணங்கிட்டுருப்பா. ரியா இருந்துட்டு அவளுக்கு வாழ்க்கை தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நீ மட்டும் சென்டரில் உட்காந்துட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு வரல, சரி சரி விடு விடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜோவி என்டர் ஆகும்போது அவங்க அம்மா கத்துவாங்க ஜோவியை பார்த்துட்டு, அவன் தான் உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னானே, நீ எதுக்கு நடந்து வரேன்னு. என் தலையெழுத்து, இவன்லாம் அண்ணனா எனக்கு வந்தான்ல அதனால் அப்படி தான் நடந்து வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜோவியும் ரூம்குள்ளே போய் ஜங்குக்கு பிடிச்சி திட்டிகிட்ருப்பா. எதுக்கு நீ மினியை அடித்த, ஜிமின் எவ்வளோ கோவமாக இருந்தார் தெரியுமா, நீ பண்ணுறது சரியில்லை ஜங்கு, ஓத்தா வாயை மூட்டு போயிடு அடித்து போடுவேன். ஏதோ ஓத்தாவா, இருறா அம்மாட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவின்ட்டு ஓடுவாளா. ஜோவியை பிடிச்சிட்டு சரி சரி என் தங்கச்சியில் என் தங்கம்ல டெய்ரி மில்க் வாங்கி தர அம்மாட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி ஜோவி கைஸ் வச்சிட்ருப்பான். இப்போ ஜோஷ்வா வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க அம்மா கேட்பாங்க, ஜெஸ்ஸா எங்கடா? அது ஜெஸ்ஸா கடைக்கு போகணுன்னா அதான் அவளை கடையில் இறக்கி விட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ரியா வந்து வீட்டுக்கு போனால் எங்கே ஸ்கூப்புன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் டெரஸுக்கு போயிடுவா. நம்ம ஜோஷ்வாவும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் டெரஸ்க்கு தான் போவார். இங்கே கரெக்டாக இருந்துட்டு ஸ்கூப்பும் ஜெஸ்ஸாவும் வந்துடுவாங்க. கரெக்டாக கரண்ட்டும் போயிடுமா. அப்போ வந்து நம்ம ஜிமின் வந்துட்டு வீட்டில் டென்ஷனாக உட்காந்துட்ருப்பாரு, அவன் எப்படி என் தங்கச்சி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜோவி வீடு மினி வீடும் பக்கம் பக்கம் தான், லைக் பால்கனி வழியாக எட்டி குதிச்சு போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜோவி இருந்துட்டு ஐயோ ஜிமின் ரொம்ப கோவமாக இருந்தாரே, என்ன பண்ணிகிட்ருப்பாரு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவி இருந்துட்டு எட்டி குதித்து ஜிமின் ரூமுக்கு போயிடுவா. அப்போ கரெக்டாக நம்ம ஜிமினும் அப்போ தான் ஹால்லேருந்து அவர் ரூமுக்கு வருவார். கரண்ட் வேறு போயிருக்குல்ல. நம்ம ஜோவி இருந்துட்டு பேய் மாதிரி இருந்துட்டு திரிஞ்சிட்ருக்குமா, ஜிமின் கத்த போயிடுவார் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜோவி வாயை போய் பிடிச்சிட்டு நான் தான் சொல்லிகிட்ருப்பா. இங்கே மினியை காமிச்சா மினி இருந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பா. ஜங்குக்கு நான் கோவப்படுத்திட்டனும், பாவம்ல அவர் என்னை அடிச்சுட்டு அவரும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினியும் வந்துட்டு கரண்ட் இல்லைல்ல, ஸோ வந்து பூனை மாதிரி ஒளிஞ்சு 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 ஜங்குக் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போவா. அப்போ நம்ம ஜங்குக் அம்மாருன்ட்டு ஜோவின்னு நினச்சிப்பாங்க மினியை பார்த்துட்டு. ஜோவி ஜங்குக் ரூமில் கேண்டில் இருந்தால் எட்டு வாடி, கிச்சனில் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா. பார்த்தா அப்போ கரெக்டாக ஜங்குக்கு குளிச்சுட்டு வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு வருவார். அது அங்கே நின்றுட்டுருக்குறது ஜோவின்னு நினச்சிட்டு, ஜோவி ஏன் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மினி இருந்துட்டு நான் ஜோவி இல்லை மினி அப்படின்னு சொல்லுவா. ஜங்குக்கு செம ஷாக்கு. அவர் குடுக்குடுன்னு போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மினி பக்கத்தில் க்ளோஸாக வந்து நின்றுட்டு, என் ரூமில் என்னடி பண்ணுற, அது உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
இந்த சைட் ஜிமின் சைட் காமிச்சா ஜிமின் வந்துட்டு ஜோவியவே முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்ருப்பாரு. ஜோவி, இங்கே என்ன பண்ணுற? இல்லை, நீங்கள் கோவமாக இருந்தீங்க, அதான் உங்களை சமாதானப்படுத்தலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. ஜிமினி ஜோவியோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சி க்ளோஸ்அப்பில் இழுத்து, ஓ, எப்படி சமாதானப்படுத்துவ அப்படின்னு கேட்பாரு. அந்த அதர் சைடு நம்ம ரியா வந்து டெரஸில் தானே இருந்திருப்பாங்க. கரண்ட்டு போனது ரியா பயந்துட்டு, ஐயோ கரண்ட்டு போயிடுச்சா, என்ன நாய் வேற கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவளே பயத்தில் இருப்பா. இங்கே வேற ஃபுட் ஸ்டெப்ஸ் வேற கேட்குமா, அவ்வளோதான், செத்துருவா பயத்துலேயே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி திரும்பி பார்த்தா காய போட்டிருந்த துணியெல்லாம் ஒரு மாதிரி ஆடிட்டுருக்கும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுகுடுன்னு ஓடலான்னு போவா. கரெக்டாக ஜோஷுவாவும் அப்போ தான் மேலே ஏறி வருவாரா. ஜோஷுவா மேலேயே போய் இடிச்சிருவா. இடிச்சிட்டு ரியாவுக்கு வேற பேலன்ஸ் ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி போயிடுவாரா. ஜோஷுவா தான் டைட்டாக பிடிச்சிப்பாரு. அப்போ ரியா கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஜோஷுவாவுக்கு வேற நம்ம ரியா ஏஞ்சல் மாதிரி தெரிவா. ஏன்னா மொட்டை மாடியில் ஒரு வெளிச்சம் கூட இருக்காது, அந்த நிலா வெளிச்சம் மட்டும் அவள் ஃபேஸில் இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு அப்படி போயிட்டுருக்குன்னா கீழே நம்ம ஜெஸ்ஸா இருந்துட்டு ஸ்கூப்பை நல்லா கட்டி பிடிச்சிப்பா பைக்கில் உட்காந்துட்டு. கரண்ட்டு போயிடுச்சா, லைட் ஆன் பண்ணுங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ்வளோதான்டா, நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சூன் நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பை காய்ஸ், லவ் யூ ஆல். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா.